கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புதுப்பிக்கப்பட்டு நவீனப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மருத்துவமனைக்கு நாள்தோறும் 10,000க்கும் மேற்பட்டவங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த மருத்துவமனையின் பாதுகாப்பு முற்றிலுமா தனியார் செக்யூரிட்டி ஏஜென்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையே நாள்தோறும் மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள்கிட்ட பொருட்கள் திருடு போவதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள்ளே இருக்கக்கூடிய முழு உடல் பரிசோதனை மையத்தில் ஒரு மர்ம நபர் சந்தேகத்திற்கிடமா சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. இதனை அங்க பணியில இருந்த பெண் ஊழியர் ஒருத்தவங்க கண்காணிச்சுட்டே இருந்திருக்காங்க. அப்போ அந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருந்த ஒரு நோயாளியோட பைய அந்த நபர் திருடும் போது அந்த பெண் ஊழியர் கையும் கையமா பிடிச்சிட்டாங்க. அந்த காட்சிகள் தான் இவை. அந்த திருடத்தை விசாரிச்சப்பதான் தொடர்ச்சியா இதே போல நாள்தோறும் இந்த மருத்துவமனைக்கு வந்து இங்கே வரக்கூடிய நோயாளிகள்கிட்ட கொண்டு வரக்கூடிய பொருட்களை திருடுறத ஒப்புக்கொண்டிருக்காரு. அப்புறமா அங்க வந்த தனியார் செக்யூரிட்டி ஏஜென்சி காவலாளிகள் அந்த திருடனை பிடிச்சி ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. அந்த நபர் யாரு, எங்கிருந்து வந்தாரு, அவர் பேர் என்ன, இது போல வேற எங்கேயாவது திருட்டு சம்பவம் ஈடுபட்டிருக்காரா என்பது குறித்து ரேஸ்கோர்ஸ் காவல்துறை விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க.